நாம் தமிழர் கட்சி சின்ன விஷயத்துக்கு பெரிய விஷயத்துக்கு தொடர்ந்து போராடக்கூடிய ஒரு ஒரு நான் வந்து ஒரு அரசியல் கட்சியாக நாம் தமிழர் கட்சியை பார்க்கல, ஒரு புரட்சிகர அமைப்பாக தான் நான் பார்க்குறேன். தொடர்ந்து அப்படி போராடிட்டு இருக்கேன். நான் ஊடால் நிறைய முரண்கள் எனக்கு இருக்குது, இல்லைன்னு சொல்ல, முரண்கள் நிறைய இருக்குது, அதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் ஒரு நல்ல அரசியல் கட்சி தான். தமிழ்நாட்டுக்கு வந்து வருங்கால இளைஞர்களுக்கு தேவையான ஒரு அரசியல் கட்சியை நான் பார்க்குறேன். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. பட்டு அவங்களுக்கு இன்னும் சில கொள்கைகள் இருக்குது, அதன்படி அவங்க நடக்கிறாங்க. இவனும் வந்து ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு விதமான பிரச்சாரத்தை முன்னெடுத்து அதை வந்து தனக்கு சாதகமான ஒரு அரசியலை, தனக்கு சாதகமான ஒரு ஒரு புரிதலை உருவாக்க பார்க்குறாரு. ரொம்ப கஷ்டப்படுறாரு. நிச்சயம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வெற்றி பெறும் இல்லையா? நிச்சயமா அதேமாதிரி வெற்றி பெற தான் செய்வார். இல்லை, அது அரசியலாக இப்போ தேர்தல் நேரன்றதுனால அது அரசியல் தான் பார்க்க முடியும். எதுனா பணமரத்துக்கு கீழே நின்று பாலை குடித்தாலும் கல் குடித்தாலும் தான் சொல்லுவாங்க. அதனால் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது பாமக இது நாம் தமிழர் கட்சியில் எந்த கட்சி வந்து இந்த மாதிரி போராட்டங்களை ஆதரிச்சுன்னா அது வந்து அரசியலுக்காக பண்ணக்கூடிய ஒரு போராட்டமாக இருக்குது. அப்போ இப்படி இறங்குதே இப்படி நடக்குதுன்னு நம்ம கவலைப்படுறதை விட அதை வேரோடு மண்ணோடு பிடிங்கிறதுக்கு உண்டான என்ன நடவடிக்கைகள் அரசுகள் எடுக்கலை, சமூக செயற்பாட்டாளர்கள் எடுக்கலை, ஏன் ஊடகங்கள் எடுக்கிறதில்லை, எதை பற்றி வெளிப்படையாக பேசுறதில்லை. ஏன்னா நாங்கள் ஏதோ பத்திரமாட்டு பாசிசத்தை எதிர்க்கக்கூடிய உலக மகா கில்லாடிகள் நாங்கள் தான் அப்படின்னு பீத்திக்கிறீங்க. பார்த்தீங்களா? இது பீத்தி இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை நீங்கள் அறுவடை செய்யாதீங்க. அரசியல் கருட நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைய சிறப்பு விருந்தினர் இந்திய தேசிய லீக் கட்சி நிறுவன தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். சார், தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக பல சிறுமிகள் வந்து கற்பழிக்கப்படுறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து செய்திகளாக வெளியாகிட்டு வருது. எதிர்கட்சிகளில் அதிமுக இன்னும் அந்த அளவுக்கு அக்ரெசிவாக செயல்படல. இப்போ நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த தொகுதியோட வேட்பாளர் வந்து களத்தில் இறங்கி போராட ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல நாம் தமிழர் இந்த செயல்பாட்டையும் மறுபக்கம் இந்த திமுக ஆட்சியோட இந்த நிலையை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்குது. என்ன பண்ணுறது, போதை வந்து அளவுக்கு அதிகமாக ஆயிடுச்சு. அதிகாரிகளே போதை உட்கொள்ள வேண்டிய நிலைக்கு இன்றைக்கி வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. தண்ணி அடிக்காத டாஸ்மார்க்கை வந்து தண்ணி அடிக்காத அதிகாரிகள் எத்தனை லிஸ்ட் எடுக்கணும்? அதிகாரிகளே சொல்கிறீங்க? காவல்துறை அதிகாரியே சொல்கிறேன். 50% மேலே தண்ணி அடிக்கிறாங்க. 50% மேலே மண் அடிக்கக்கூடிய நபர்கள் தான் இருக்காங்க. போதைக்கு அடிமையாகக்கூடிய அதிகாரிகள் தான் நிறைய இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அப்போ அவங்க வந்து சட்டம் ஒழுங்கை எப்படி வந்து அது போதையை வந்து முழுக்க ஒழித்து இது போன்ற நீங்கள் கற்பழிப்புன்றீங்களே தவிர கற்பழிப்பு ஏன் கற்பழிக்கிறான்? தண்ணி அடிக்கிறான், கற்பழிக்கிறான், போதை அடிக்கிறான், கற்பழிக்கிறான். தண்ணி அடித்தா கற்பழிக்கிறானா? அது ஒன்று பொண்டாட்டிக்கிட்டு அம்மா பொண்டாட்டின்னு தெரியாமல் அம்மான்னு தெரியாமல் போயிடுவானா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் வேறு. ஆனால் இது எப்படின்னு சொன்னால் அந்த வெறி இருக்கு இல்லையா, அந்த அந்த ஒரு காம வெறி கூட சேர்ந்து போதை வெறி ஏறினதுனால அவன் காட்டு மிராண்டித்தனமாக நடந்துக்கிறான். இல்லைன்னு சொன்னால் ஒரு பெண்ணுக்கிட்ட 2 பேர் 3 பேர் கூடி இப்படி கற்பழிக்கிறதெல்லாம் வந்து லாஜிக்கே ஏற்றுக்க முடியுமாங்க? அப்போ இந்த மாதிரி அட்ராசிட்டி நடக்குது, கொலை நடக்குது, எல்லாமே காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா அது முக்கிய காரணம் வந்து திமுக ஆட்சியில் போதை வந்து தலை தெரித்து ஓடுது. சாதாரணமான குட்காவுக்கு வந்து அங்கங்கே போலீஸ் போட்டு பிடிச்சி அவனை அடிக்கடி ஃபைன் போட்டு தூக்கி ஜெயிலில் போடுற மாதிரி கூட இந்த போதை மாத்திரைகளுக்காக எவனுமே கைது பண்ணுறது இல்லை. அங்கங்கே காலேஜ் ஸ்டூடெண்ட்டு இந்த ஹிந்திக்காரனுங்க ரோட்டில் போனாங்கன்னா அவனுக்கு பிடிக்கிறது, அவங்க பாக்கெட்டில் கை விடுறது, அவன் அன்ஸு எதுனா வச்சுருந்தாவோ இல்லை இந்த மாதிரி வச்சுருந்தாவோ இவங்களெல்லாம் தூக்கி என்ன பண்ணுறது, கைது பண்ணுறது, ஆட்டோ டிரைவர் வச்சுருந்தா கைது பண்ணுறது. ஆனால் இன்றைக்கி மாத்திரைகள்லாம் சர்வசாதாரணமாக இருக்குது. ஸ்பெக்ட்ரம் மாத்திரை, அந்த மாத்திரை, இந்த மாத்திரைன்னு அளவுக்கு இந்த மாத்திரைகள் எப்படி வருது, எப்படி யார் மூலிமா அது வந்து விநியோகமாகுது, அது யார் வந்து மக்கள்கிட்ட விற்கிறான் அப்படின்றது முதற்கொண்டு எல்லாமே காவல்துறைக்கு தெரியும். என்ன பண்ணுவான் காவல்துறை? ஒவ்வொரு இன்ஸ்பெக்டரும் டிஎஸ்பியும் 25-50 லட்ச ரூபா கொடுத்துட்டு அந்த போஸ்டிங் வந்திருக்கான். அப்போது வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து இவ்வளோ காசையும் கொடுத்து வந்திருக்கோம். இப்படி இருக்கும்போது நாம் வந்து ஏன்டா இது ஏதாவது விஷயத்தில் கை வச்சு நமக்கு எதுனா ஒரு மைனஸ் ஆகிட்டு நம்ம மறுபடியும் இங்கே தூக்கிட்டா நம்ம செலவு பண்ணிட்டு வந்த காசு வீணாக போயிடும் அப்படின்றது இந்த அதிகாரிகளுக்கு இருக்குது இல்லையா? அதனால் இருக்குது எப்படியோ ஓட்டுவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா என்றைக்கு டிஜிபி உடைய முழு கட்டுப்பாடில் காவல்துறை வருதோ, என்றைக்கு டிஜிபி வந்து சொன்னால் ட்ரான்ஸ்ஃபர் அப்படி டிஜிபி கையில் முழு கட்டுப்பாடு இருக்கணும் காவல்துறைன்றது.
நிச்சயமா. அப்போ இன்டெலிஜென்ஸ் வந்து கணக்கெடுத்து சொல்லுவாங்க எந்த இன்ஸ்பெக்டர், என்ன ஏசி, என்ன டிசி, என்ன அதிகாரிகள், எந்தெந்த அதிகாரிகள் யார் யார் லஞ்சம் வாங்குறாங்க, யார் யார் வந்து மக்கள்கிட்ட வந்து தவறாக நடந்து, சாதி ரீதியாக யார் நடத்துகிறாங்க, மத ரீதியாக யார் நடந்து, இதெல்லாம் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் எடுத்து 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 மேலே அனுப்புவாங்க. அப்போ இன்டெலிஜென்ஸ் ஐஜி வந்து என்ன பண்ணுவார், டிஜிபிக்கு கொடுப்பாரு. டிஜிபி அதெல்லாம் வெரிஃபை பண்ணி அவர் நியமனம் பண்ணுறது தான் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கணுமே தவிர, இன்றைக்கி திமுக ஆட்சியில் அப்படி இல்லை. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு குட்டி பகுதியினுடைய அதிகாரம் நிறைய போயிருக்கு. அந்த குட்டி பகுதிகள் யாரை நியமிக்கிறாங்களோ அவங்க தான் நிற்கணும், வேறு வழியே இல்லை. புரியுது. இப்போ வந்து வட சென்னையில் வந்து மு.க. ஸ்டாலின்னு நினச்சா கூட ஒரு இன்ஸ்பெக்டரை மாற்ற முடியாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவங்க வந்து சேகர் பாபு தான். தென் சென்னையில் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியம், அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும், இருக்கா இல்லைங்களா? அதேமாரி வந்து திருச்சியில் பார்த்தீங்கன்னா கேஎன்ஆர், வேலூர் எடுத்திங்கன்னா துரைமுருகன். இப்படி இவங்க வந்து அங்கங்கே இருக்கக்கூடிய குட்டி பகுதிகள் தான் காவல்துறையை முழுவதுமாக இயக்குறாங்கன்ற, சரிங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி வந்து போதை வஸ்துக்கள் சர்வசாதாரண புழக்கத்தில் இருக்குது. அப்போ கூக்காசை மீசை காசுன்னா முடியுமா? முடியாது. ரெண்டுத்தில் எதுனா ஒன்று தான் இருக்கணும். அப்போ இன்றைக்கி பெண்களும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து அதுக்கும் காரணம் திமுக தான். ஏன்னா பெண் உரிமைன்னு சொல்லிட்டு எப்படி வேணால் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எப்படி வேணால் அலை அப்படின்ற மாதிரி விடுறாங்க. அப்போ அது கூட வந்து நீ எப்படி வேணால் பெண்ணு ட்ரெஸ் போட்டாலேஜி இது கூட போதை ஒன்று இவனுக்கு ஏறிட்டு அதுக்கு வழி இருக்கணும். அவன் போய்ட்டு பணக்கார வீட்டு பெண்கள்கிட்ட அவன் வந்து ஜாலியாக இருக்கானுங்க. இல்லாதவன் வந்து என்ன பண்ணுறான், இந்தமாரி ஒரு அட்ராசிட்டியில் இறங்குறாங்க. அப்போ இப்படி இறங்குதே, இப்படி நடக்குதுன்னு நம்ம கவலைப்படுறதை விட, அதை வேரோடு மண்ணோடு பிடிங்கிறதுக்கு உண்டான என்ன நடவடிக்கைகள் அரசுகள் எடுக்கலை. சமூக செயற்பாட்டாளர்கள் எடுக்கலை. ஏன் ஊடகங்கள் எடுக்கிறதில்லை. எதை பற்றியும் வெளிப்படையாக பேசுறதில்லை. ஏதோ நம்ம பேசுனா கூட என்ன வந்து இவங்கெல்லாம் பழமைவாதி அப்படின்னு சொல்லி ஒதுக்கிறான், இருக்கா இல்லைங்களா? பெண்களுடைய ட்ரெஸ்ஸு கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. கேட்டால் அது அவங்களுடைய உரிமை அப்படின்றாங்க. நான் உரிமை இல்லைன்னு சொல்லாது, வீட்டில் இருந்தால் உரிமை. பொது வெளியில் வந்துட்டான். எல்லாரும் ஒரே மனப்பக்குவத்திலே இருப்பானா? ஒரே பார்வையிலே பார்ப்பானா? பார்க்க மாட்டான். வெவ்வேறு விதமான பார்வையில் பார்ப்பாங்க. அது கூட அவனுக்கு போதையும் இருக்குது இன்றைக்கி. ஏன்னா அவனை மட்டும் இல்லை இன்றைக்கி உலகத்தில். இன்றைக்கி 100க்கு 60% மேலே போதைக்கு அடிமையானக்கூடிய ஆண் சமூகம் தான் இருக்குது. இது ஏன் ஆண் சமூகம், பெண் சமூகமே அப்படி இருக்குது, இருக்கா இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அப்போ இதை தடுக்கிறதுக்கு, இதை தடை பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளை அரசுகள் செய்யறதும் இல்லை. அப்போ அது திமுக வந்து என்ன பண்ணுன்னா, திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இது போன்ற விஷயங்கள் சர்வசாதாரணமாக நடந்துகிட்டு இருக்கு. அது அவங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. இதே வந்து ஜெயராஜ் பென்னிக்ஸுடைய வழக்குன்னு சொன்னீங்கன்னா பெரிய அளவு விவாதம் டிவியில் நடந்ததா இல்லையா? எல்லா ஊடகங்களும் ஏற்றுக்கலாம்ல சார். இதுவே திமுக ஆட்சி இல்லாமல் அதிமுக ஆட்சி வந்து திமுக எதிர்கட்சியாக இருந்தால் எப்படி பண்ணியிருப்பாங்க? அதான் சொல்கிறேன். ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்கில் எந்த அளவுக்கு கனிமொழி அங்கேயே டென்ட்டு போட்டு உக்காந்துட்டாங்க இல்லையா? உதயநிதி ஸ்டாலின் அத்தனை பேரும் போய் சரி அது நீங்கள் போனீங்க, உண்மையிலே நான் பாராட்டுறேன், பாராட்டினேன், அவங்களுக்கு நீதி வாங்கி கொடுத்து காவல்துறைக்கு தண்டிச்சிங்க, அதுவும் பாராட்டுறேன். இன்றைக்கி உங்கள் ஆட்சியில் நடக்கக்கூடிய அட்ராசிட்டி யார் கேட்குறது? உங்கள் ஆட்சியில் கொஞ்சம் நஞ்சமான அட்ராசிட்டியாக நடக்குது, அளவுக்கு அதிகமான அட்ராசிட்டி நடக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்க சொன்னால், இது திமுக ஆட்சிக்கு ஏற்று ஒரு லாக்அப் டெத்து பார்த்தீங்கன்னா 25-30க்கு மேலே போயிடுச்சு. இப்போ சமீபத்தில் ஆகாஷ், அதுக்கு முன்னாடி அஜித், அதே மாவட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் முன்னாடி அஜித் குமார், இன்றைக்கி ஆகாஷ் இருக்கா இல்லையா? சிவகங்கை மாவட்டத்தில் 25-30 லாக்அப் டெத்துக்கிட்ட வந்து உங்களுடைய ஆட்சியில் நடந்திருக்கு. ஆனால் நீங்கள் இதே அதிமுக ஆட்சியில் 2020 வந்து ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்கு வந்து பெரிய அளவு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு குதிச்சிங்க. இன்றைக்கி இத்தனை விஷயங்கள் நடந்திருக்கு, நீங்கள் எல்லாமே சைலண்ட் மூட்டில் தானே இருக்கீங்க. திமுக மட்டும் இல்லை, திமுகவை அண்டி பிழைக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் சைலண்ட் மூட்டில் தான் இருக்கீங்க. இது கேட்க மாட்டீங்களா? ஏன் விடுதலை சிறுத்தை ஏன் குரல் எடுக்கலை, பெரிய அளவுக்கு போராட்டங்களை எடுக்கலை? ஏன் மதிமுக எடுக்கலை? ஏன் கம்யூனிஸ்ட் எடுக்கலை? ஏன் இஸ்லாமிய அமைப்புகள் எடுக்கலை? நான் கேட்குறேன். அவங்களாம் ட்ரம்ப்பை எதிர்க்கிறதுலே பிஸியாக இருக்காங்க. நீங்கள் தான் பார்த்தீங்களா? ட்விட்டரில் நீங்களே பார்த்துருப்பீங்களே. இல்லை, நீ ஜோக் கூட அடிப்பியா? நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? நான் சொன்னது இல்லை, ஜோக் கூட நீங்கள் அடிப்பேன்றது இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லை, உண்மை தான் சொல்கிறேன். இன்றைக்கி அப்படி இருக்குமா? இன்றைக்கி வந்து அதை பற்றியெல்லாம் எதுவுமே பேசுறதில்லை. சீட்டு திமுக கிட்ட, அந்த சீட்டுக்கு ஏற்ற மாதிரி நோட்டு, இதை பற்றி பேரம் தான் நடந்துட்டு இருக்கு. நேற்று கூட விஜய் ஒரு விஷயம் சொல்லியிருக்காப்புல, நான் ட்விட்டர்லையா
அதாவது தங்களுடைய கல்லாப்பட்டி கூட்டணியை தக்க வைப்பதற்காக சிரமம் எடுக்கிற அளவுக்கு திமுக நாட்டில் நடக்கக்கூடிய பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுடைய பாலியல் வன்கொடுமையை தடுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கலையா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது உண்மையிலே சினிமாத்துவமான டைலாக்காக இருந்தாலும் ஆனால் காலத்துக்கு தகுந்த டைலாக்காக தான் என்னுடைய பார்வைப்படுது. இருக்கா இல்லைங்களா? நிச்சயமா. ஏன்னு சொன்னால் இன்றைக்கி அந்த கல்லாப்பட்டி கூட்டணியை எல்லாமே கல்லாப்பட்டி கூட்டணி தான் உட்கார வச்சு அவங்களுக்கு சரி கட்டி எவ்வளோ பெட்டி எவ்வளோ நோட்டு எவ்வளோ கட்டி இவ்வளோ தான் நடக்குது. இருக்கா இல்லைங்களா? இதை பேசுகிறதுக்கே உங்களுக்கு சரியாக இருக்குது. ஏன்னா எப்படியும் அடுத்த முறை நம்ம தான் ஆட்சிக்கு வரணும். வேறு எதுவும் திமுகவுக்கு திட்டம் இல்லை, கொள்கையெல்லாம் இல்லை, எல்லாம் மண்ணு தோண்டி போச்சாச்சு. திமுகவுக்கு மட்டும் இல்லை, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு கூட எந்த கொள்கையும் மண்ணாங்கட்டி இல்லை. ஆனால் எல்லாமே சொல்லுவோம் கொள்கைவாதி, நாங்கள் கொள்கைவாதினோம். என்னடா கொள்கை? பாசிசத்தை எதிர்க்கிறது தான் கொள்கை. ஊழலை ஆதரிக்கிறது கொள்கையா? பாசிசத்தை எதிர்க்குங்க, அது ஒரு கொள்கை தான், உண்மையில் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்போ ஊழலை கேள்விக்குறி தான். அப்போ ஊழல் எவன் செய்கிறானோ அவன் பாசிசத்துக்கு ஆதரவாக துணை போவானா இல்லையா? நாளைக்கு நிச்சயமா இன்றைக்கி நான் ஒரு 100 கோடி ஊழல் பண்ணிட்டேன், அப்போ நான் பாசிசத்தை எதிர்த்து நேர்மையாக உண்மையாக நான் அரசியல் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா என்னுடைய காசை காப்பாற்றிக்கிறதுக்கு நான் திருடுன்றதை அம்பலப்படாமல் இருக்கணுன்றதுக்காக நான் எந்த பாசிசத்துக்கு கூட நான் சமரசம் செய்வேன். அப்படி நடந்தது தான் அஜித் பவார் விஷயம் மகாராஷ்டிராவில், அஜித் பவாருடைய விஷயம். அப்படி நடந்தது தான் ஷிண்டே விஷயம். அதேமாதிரி இந்தியா முழுக்க நம்ம சொல்லலாம், நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கலாம், சொல்லமா இல்லையா? ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அது ஊழலை விட பாசிசம் பயங்கரமானது. நான் என்ன சொல்கிறேன், ஊழலை விட பாசிசம் பயங்கரமானதுன்னு உங்கள் பார்வையில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் பாசிசம் பயங்கரமானது தான், அதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் ஊழலை விடன்னு ஒப்பிடாதீங்க. ஊழல் செஞ்சவன் தான் பாசிசவாதியாக மாற முடியும். நேர்மையாக இருந்தால் பாசிசவாதியாக இருக்க மாட்டான், பாசிசத்தை எதிர்ப்பவனாக தான் இருப்பான். எப்படி பெரியார் இருக்கும்போது ஒரு கருத்து சொல்லியிருக்காருல்ல, யாரெல்லாம் பிராமணர்களுக்கு எதிராக இருக்காங்களோ, பிராமணன் எந்தெந்த விஷயத்தை எதிர்க்கானோ அதெல்லாம் மக்கள் நல்ல விஷயமா எடுத்துக்குங்க. பிராமணன் எந்த விஷயத்தை ஆதரிக்கணும் அதெல்லாம் மக்களுக்கு விரோதமாக இருக்குன்னு நினச்சி ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி பெரியார் சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? அந்த பார்வையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போது இன்றைக்கி பாசிசத்தை பாஜக அரசு ஆதரிக்குதுன்னா அந்த ஊழல்வாதிகளும் ஆதரிக்க தான் செய்கிறாங்க. இது தமிழ்நாடு முழுக்க இல்லை, இந்தியா முழுக்க இல்லை, உலகம் முழுக்க இது நடக்குது. ஊழல் எங்கெல்லாம், ஏன்னா நான் நேர்மையாக இருந்தால் நான் எந்த பாசிசத்துக்கும் துணை போக வேண்டியதில்லை. இருக்கா இல்லையா? நான் ஊழல் பண்ண தான் நான் பாசிசத்துக்கு அந்த நேரத்தில் போவேன். ஆனால் நான் தான் பாசிச எதிர்ப்பாளர்னு சொல்லி முத்திரை குத்தி சுற்றுவேன். அதே மாதிரி தான் திமுக கூட்டணியில் இருக்கணும்னு சுற்றுறானுங்க. ஒரு வேலை யோகியம் இல்லைன்றது திமுக. ஆமாம், நீங்கள் யோகினா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்? பிரச்சனைக்கு குரல் கொடுத்துருக்கணும். ஏங்க தேமுதிக நேற்று உங்களை திட்டிட்டு இருந்தால் அவங்கள கூப்பிட்டு மேல் சபை எம்பியை கொடுக்குறீங்க. பாவம் திருமாவளவன் அண்ணன் உங்கள் கூடவே பல வருஷமாக இருக்காரு. இருக்கிறது மட்டும் இல்லாமல் என்ன பிரச்சனைனாலும் திராவிடத்தை எதிர்க்கிறதுல நீங்கள் கூட தயங்குறீங்க. அவர் அந்த அளவுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு மேல் சபை எம்பியோ ஒரு 2 சீட்டு 4 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் என்ன இல்லை? தேமுதிகவுக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குது, அவங்கள கூப்பிட்டு கொடுக்குறீங்க? நான் கேட்குறேன். நிச்சயமா. சரி, இதே தேமுதிக தானே நேற்று போன முறை சிஏஏக்கு சட்டத்தை ஆதரித்து பேசுனாங்களா இல்லையா? பாஜக இப்போ உங்கள் கூட சேர்ந்தவுடனே அவங்க பரிசுத்தவான் ஆகிடுவாங்களா? இதே ஓபிஎஸ் இருக்கும்போது தானே பாஜக கூட்டணியில் சிஏஏக்கு ஆதரிச்சாங்க. இப்போ ஓபிஎஸ் உங்கள் கூட சேர்ந்தவுடனே பரிசுத்தவான் ஆகிடுவாரா? இப்போ ஓபிஎஸ் உடைய மகன் ரவீந்திரநாத் அதிமுகவில் இருந்தார், சிஏக்கு எதிராக ஓட்டு அளிச்சிருக்காரு, ஓட்டு போட்டிருக்காரு. இப்போ அவர் உங்கள் கூட சேர்ந்த நல்ல ஒரு பரிசுத்தவான் ஆகிடுவாரா? நான் என்ன சொல்கிறேன், நீங்களும் அப்படி தான் அவங்களும் அப்படி தான். ஆனால் நாங்கள் ஏதோ பத்திரமாட்டு பாசிசத்தை எதிர்க்கக்கூடிய உலக மகா கில்லாடிகள் நாங்கள் தான் அப்படின்னு பீத்திக்கிறீங்க. பார்த்தீங்களா? இது பீத்தி இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை நீங்கள் அறுவடை செய்யாதீங்க. இஸ்லாமியர்கள்கிட்ட விட்டுருங்க, அவங்களுக்கு தெரியும் நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போடணுமா, இல்லை திமுக ஓட்டு போடணுமா, பிஜேபிக்கு ஓட்டு போடணுமா, இல்லை அதிமுக, அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். எல்லாருக்கும் அறிவு இருக்கா இல்லையா முஸ்லீம்களுக்கு? ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் அல்லது உங்களுடைய ஆட்சியினுடைய இருக்கும்போது முஸ்லீம்களுக்கு செஞ்ச உண்மையான தொண்டை பற்றி சொல்லி ஓட்டு கேட்கறதில்லை. பிஜேபி வந்துடும், இதுதான் செருப்பு கட்டின்னு அடிக்க தோணுது எனக்கு. புரியுது.
இப்போ சார் அதிமுக இதில் அந்த அளவுக்கு அக்ரெசிவாக போராட்டம் பண்ணாமல் இருக்காங்க, நாம் தமிழர் மட்டும் தான் களத்தில் இறங்கி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சு. எப்படி பார்க்குறீங்க இந்த அதிமுக ஏன் சைலண்டாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அதிமுக கிட்ட ஒரு பெரும்பாலும் ஒரு பழக்கம் என்னன்னா எல்லா விஷயத்தையும் எடுத்து போராடாது. திமுக வந்து அப்படி இல்லை. திமுக எதிர்கட்சியாக இருந்ததுன்னா எல்லா விஷயத்தையும் எடுத்து போராடும். ஆனால் அதிமுக வந்து சில விஷயங்களை தான் எடுத்து போராடும். மற்ற விஷயங்கள்லாம் இது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்குவாங்க. ஏன்னா நம்மளாம் ஆட்சியில் இருந்திருக்கோம். ஆனால் சார் இப்போ எலெக்ஷன் டைமில் இவ்வளோ ஆன்டி இன்கமன்சி திமுக மேலே வருதுன்னா அதை யூஸ் பண்ணியிருக்கணும்ல. இல்லை, அதை யூஸ் பண்ணோம். திமுக இன்னைக்கு இல்லைங்க, ஜெயலலிதா ஆட்சி காலத்துலேயும் அப்படி தானேங்க. அவங்க பெரிய அளவுக்கு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு அரசியல் பண்ண மாட்டாங்க. திமுக தான் அந்த அரசியல் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா அப்பா நம்பர் 1 திமுக. திமுக அடிக்கடி திமுக ஒரு புள்ளி கதைச்சா போதும், ஆமாம் ரோடே போட்டுருவாங்க. இந்த சிஏக்கு எதிராலாம் போராட்டம்லாம் பண்ணாங்களே திமுக, அப்போ வந்து ஆளுங்கட்சியாக இருந்திருந்தால் திமுகவுடைய போய்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எதிர்கட்சியாக இருந்தாங்க. அப்போது மத்திய பாஜக அரசு சிஏ சட்டம் கொண்டு வரான். அப்போ இந்த சட்டத்தை வச்சு கொஞ்சம் அரசியல் பண்ணலாம். அரசியல் தான் பண்ணாங்க. அவங்க ஆளுங்கட்சியாக இருந்திருந்தாங்கன்னா இது இந்த போராட்டங்கள் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரே நாளில் அடித்து உதவிச்சு மூடிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி நிறைய பேர் பேசுகிறாங்க இஸ்லாமியர்கள், சிஏக்கு முஸ்லீம்களுக்கு துணை நின்றது யார்? திமுக தானே அப்படின்வாங்க. எதிர்கட்சியாக இருந்தால் துணை இருந்தான், ஆளுங்கட்சியாக இருந்தால் துணையே இருந்துக்க மாட்டான். உண்மையிலே சொல்கிறேங்க. புரியுது. திமுகவுடைய சூழ்ச்சிகள் நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் வந்து இன்றைக்கி வந்து திமுக கூட்டணி நீங்கள் போங்க, வேணாம்னு சொல்ல. நீங்கள் எதுக்கு போகிறீங்க? சீட்டுக்கு போகிறீங்க, நோட்டுக்கு போகிறீங்க, வாங்கிட்டீங்க, நில்லுங்க, மக்கள்கிட்ட ஓட்டு கேளுங்க. பாஜகவை காட்டினீங்கன்னா செருப்பு கட்டி அடிக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? உங்கள் கொள்கையோ உங்களோட செயல்பாடு நீங்கள் நில்லுங்க. உங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க, நோட்டு கொடுத்துருக்காங்க, அதை வாங்கிட்டு நிற்கிறீங்க. நின்றுட்டு ஜெயிங்க தோறுங்க வேறு விஷயம். தேவையில்லாமல் இஸ்லாமியர்களை வந்து நீ வந்து பாஜக பூச்சாண்டி காட்டினேன்னா எனக்கு கோவம். வேறு எதுவும் இல்லை எனக்கு. புரியுது. உங்களை விட எங்களுக்கு அதிகமான தெரியும் பாஜகவை பற்றி. நீங்கள் நேரம் கிடைச்சின்னா நீங்கள் எங்கே யார்கிட்ட வேணும் சமரசம் ஆகிங்க. நாங்கள் சாகிறதுலேயும் சமரசம் ஆகாத ஒரு கட்சி தான் பாஜக அரசு. உண்மையா? அப்படிங்கும்போது நீ வந்து யாரை வேணா காட்டு, அதை விட்டுட்டு பாஜக இது பூச்சாண்டி காட்டாது என்கிட்ட. இந்த விஷயத்தில் இப்போது நாம் தமிழ் கட்சியோட அந்த போராட்டம் வந்து அரசியல் ரீதியாக பார்க்கப்படுமா இல்லை எப்படி நாம் தமிழ் கட்சி இப்போ போராட்டம் பண்ணுறாங்களா அதை வந்து அரசியலாக பார்க்கலாமா இல்லை உணர்வுபூர்வமான போராட்டமாக எடுத்துக்கிறது? இல்லை, அது அரசியலாக இப்போ தேர்தல் நேரன்றதுனால அது அரசியலில் தான் பார்க்கப்படும். எப்படின்னா பனைமரத்துக்கு கீழே நின்று பாலை குடித்தாலும் கல் குடித்தாலும் தான் சொல்லுவாங்க. அதனால் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது பாமக இது நாம் தமிழ் கட்சியில் எந்த கட்சி வந்து இந்த மாதிரி போராட்டங்களை ஆதரிச்சாங்கன்னா அது வந்து அரசியலுக்காக பண்ணக்கூடிய ஒரு போராட்டமாக தான் இருக்காங்க. நீங்கள் உங்கள் பார்வையில் எப்படி இருக்குது? உங்கள் பார்வையில் எப்படி பார்க்க? இல்லை, எல்லாரும் அப்படி தான் பார்ப்பாங்க. மக்கள் பார்வை தான் நம்ம பார்ப்போம். எல்லாரும் அப்படி தான் பார்ப்பாங்க. அரசியலுக்காக பண்ணுறாங்க. நாம் தமிழர் கட்சி சின்ன விஷயத்துக்கு பெரிய விஷயத்துக்கு தொடர்ந்து போராடக்கூடிய ஒரு நான் வந்து ஒரு அரசியல் கட்சியாக நாம் தமிழர் கட்சியை பார்க்கல, ஒரு புரட்சிகர அமைப்பாக தான் நான் பார்க்குறேன். நான் தொடர்ந்து அப்படி போராடிட்டு இருக்கேன். நான் ஊடல் நிறைய முரண்கள் எனக்கு இருக்குது, இல்லைன்னு சொல்ல. முரண்கள் நிறைய இருக்குது, அதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் ஒரு நல்ல அரசியல் கட்சி தான். தமிழ்நாட்டுக்கு வந்து வருங்கால இளைஞர்களுக்கு தேவையான ஒரு அரசியல் கட்சியை நான் பார்க்குறேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட்டு அவங்களுக்கு இன்னும் சில கொள்கைகள் இருக்குது, அதன்படி அவங்க நடக்கிறாங்க. குறிப்பாக இந்த விஷயத்தில் அந்த கூட்டணி மேட்டரை பற்றி சொல்லியிருக்கும்போது இப்போ சமீபத்தில் போன வாட்டி வந்து 6 சீட்டில் மதிமுக வந்து நின்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4 சீட்டாக குறைச்சிருக்கோம். அதுலேயும் 3 வந்து திமுக சின்னம், 1 வந்து மதிமுக அவங்களோட என்ன சின்னம் தராங்களோ அதில் நிற்கலாம்னு சொல்லிக்குது. இப்போது இவ்வளோ வருஷமாக இல்லாமல் தேமுதிக உள்ளே வந்தவொடனே மதிமுக சீட்டை வந்து குறைக்கிறாங்க. காங்கிரஸ் விஜய் வச்சு பேரம் பேசி அவங்க சீட்டை எக்ஸ்ட்ரா ஆகிட்டாங்க. இப்போ திருமாவளவன் அவர்கள் நிலைமை என்ன? கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட்டுக்கும் 6 கொடுத்தாங்க போன வாட்டி. இப்போ அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்க போகிறாங்கன்ற செய்தி தெரியல. ஸோ இப்போ ஒரு புதிய கட்சி வந்து பழைய கட்சிகளுக்கான சீட்டெல்லாம் குறைக்கிறாங்க. திமுக சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டாங்க அவங்க சீட்டில். ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த விதத்தில் சீட்டு பேரம் குறையுது? நீங்கள் வந்து இவங்க வந்து உண்மையிலே மதிமுக வந்து நீங்கள் 6 கொடுத்துட்டாங்கன்னு நீங்கள் பேசுகிறீங்க. 4 கொடுத்துருக்காங்க, பொண்ணோட்ட 6 கொடுத்தாங்கன்னு. நான் கேட்குறேன், இந்த 5 வருஷத்தில் நீங்கள் மதிமுக என்ன பண்ணிச்சு? மக்களுக்கு என்ன பண்ணிச்சிங்க? ஒன்றுமே பண்ணல, ஒன்றும் கூட பண்ணல. நிச்சயமா. அப்படி இருக்கும்போது இப்போ என்ன பண்ணுறான்? தேர்தல் நேரத்தில் திமுக கழுத்தை பிடிக்கிறான். ஏன்னா நீ வேணான்னு ஒதுக்கி போனோன்னா நீ செல்லா காசு ஆகிடுவேன்னு தெரியும். புரியுதுங்களா? அப்போ வேறு வழி இல்லை. சரி 4 குடிக்கிறியா இல்லை 3 குடிக்கிறியா வாங்கிட்டு நிற்போண்டா. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் இதில் தான் சார் என்ன சின்னது. இப்போ நான் வந்து இப்போ ஒரு மக்களாக அந்த கூட்டணியை பார்க்குறேன்றப்போ
போன வாட்டி 6 வாகனத்தில் இந்த வாட்டி 4 தான் வாங்குறாங்கன்னு அந்த கட்சியோட சத்து குறைஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு ஒரு பார்வை வரும்ல எனக்கு. குறைஞ்சி போகிறது பல வருஷம் ஆயிடுச்சு. இப்போ சத்து குறைஞ்சிருக்கு. எப்போ குறைஞ்சி இல்லை, அது திமுகவுக்கும் பாதிப்பு ஏற்படுது. வீக்கான கூட்டணிகளோட திமுக இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதாவது திமுக பொறுத்த இல்லைன்னாங்க, ஓட் பேங்க் இருக்குன்றது மட்டும் இல்லை, ஒரு பேசு பொருளாக ஆக்கணும். புரியுதுங்களா? அதாவது கருணாநிதி சொல்வாராம், ஏன் அவனுங்களெல்லாம் எதுக்கு கூப்பிட்டு வச்சு காலிலேருந்து கூப்பிட்டு வச்சு ஆளுகளுக்கு காசு கொடுத்து எல்லாம் லெட்டர் போய்டு, அவன் மட்டும்தான் வேறு யாரும் இல்லையா அப்படின்னு கருணாநிதி சொல்லுவான். அப்போ சொல்லுவாங்க, அவன் ஓட்டு கிடைக்கும்ல நமக்கு, அவன் குடும்பத்தாருடைய ஓட்டு கிடைக்கும்ல. அது மட்டும் இல்லாமல் இவன் டீ கடையாண்ட, பஸ் ஸ்டாண்டாண்ட, பஸ்ஸில், ட்ரெயினில் எங்கே போனானோ கட்சியை பற்றி பேசுவான், நம்மளை பற்றி பேச மாட்டான். அதனால தான் இந்தமாரி ஆட்களுடைய ஆதரவு வேணும். மக்கள் சக்தி உள்ள ஆதரவு மட்டும் இல்லை, இந்தமாரி ஆட்களும் ஒரு இடத்துல பேசுறதுக்கு ஆள் வேணும். இப்போ திமுக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேசுறதுக்கு தான் இப்போ வைகோலாம் வச்சுருக்காங்க. புரியுது. ஆனால் கம்யூனிஸ்டுகளை அப்படி தான் வச்சுருக்காங்க. இன்னொருத்தர் இருக்காரு சார், யார்? திருமாவளவன். இல்லை, திருமாவளவனுக்கு ஒரு மக்கள் சக்தி உள்ள நபர். அதுதான் இப்போ கம்யூனிஸ்ட் அவர் வந்து கம்யூனிஸ்டையோ அல்லது இந்த அமைப்புகளோட ஒப்பிட முடியாது. கொஞ்சம் மக்கள் சக்தி இருக்குது. அந்த விஷயம் தான் சார். இப்போ கம்யூனிஸ்டுகளுக்கு மதிமுக இப்போ 4 நாள் தராங்கன்னா, திருமாவளவன் அவர் 6 நின்று அவரையும் குறைச்சாங்கன்னா அவருக்கு ஒரு பிரச்சனையும் ஆகும்ல. ஏன்னா இப்போ நம்மளை விட தேமுதிக அதிகமாக தராங்களே அப்படின்ற ஒரு சிக்கல் அவருக்குள்ள எழ ஆரம்பிக்கும்ல. அது எப்படி எதிர்கொள்வாங்கன்னு தெரில. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோரும் காசு அவங்களுக்கு முக்கியங்க. போன வாட்டி அஃபிஷியலாகவே வாங்கணும்னு சொன்னாங்க. இல்லை, இப்போவும் அப்படி தான் எல்லாருக்கும் காசு. ஏன்னா ஒரு இப்போ வந்து நான் 5 தொகுதியை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கிறேன். 5 தொகுதிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு ஒரு 10 லட்சம் 20 லட்சம் வைங்க. 1 கோடி ரூபா 100 கோடி ரூபா ஆயிடுதுல்ல. 5 தொகுதிக்கு ஒரு 100 கோடி ரூபா, 20 கோடி ரூபா ஒரு தொகுதி, ஒரு 20 கோடி ரூபா, 20 லட்ச ரூபா, 20 கோடி ரூபா, ஒரு 20 லட்ச ரூபான்னு சொல்லிட்டீங்க. 20 கோடினா 100 கோடி ஆயிடும். அப்போ 5 சீட்டு மட்டும் இல்லை, அந்த 100 கோடின்றது இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம இவங்க வெளியே போனாங்கன்னா 5 சீட்டு இல்லை 10 சீட்டு கூட கம்மி இது டிவிக்கில் வாங்கலாம். ஆனால் 100 கோடின்றதுல கொடுப்பானா காசு? கொடுக்க மாட்டான். அந்த காசுக்காக தான் இவங்க அங்கேயே சுற்றி இருக்காங்க எல்லாருமே. 2 சீட்டு வாங்கினவனுக்கு ஒரு 50 கோடி, 4 சீட்டு வாங்கினவனுக்கு ஒரு 100 கோடி. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ வைக்க போகிறாப்புல, சரிங்க சீட்டு தான் வேணும் வாங்கிக்கிங்க, ஆனால் காசு நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் யார் வாங்கிக்குவாங்க? வாங்கிக்க மாட்டாங்க. நிச்சயமா சார். அப்போ இதேமாதிரி தான் திமுக கிட்ட வந்து இப்போ முஸ்லீம் லீக் கிட்ட அப்படியே பேரம் பேசியிருக்காங்க. 4 வேணும் எங்களுக்கு, 4 வேணும்னா காசு இல்லை, பரவாயில்ல நீங்கள் செலவு பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு. அது எப்படி? அப்போனா அவ்வளோதான், வேறு வழியில் 2 வாங்கிட்டு 2க்கு எதுவுமே அது எங்கள் சின்ன தரல நாள் தான் போ அப்படின்னு பாஜக அதான் எல்லாருக்கும் அப்படி தான். சீட்டு வேணும், எத்தனை 10 வேணும், 8 வேணும், காசு இல்லை, என்ன சொல்கிறேன்? புரியுது. இந்த மாதிரி இந்த செக் வைக்கிறாங்க திமுக. ஏன்னா இவங்க ஆளுங்கட்சியை இருந்து சம்பாதிச்சு வச்சுருக்காங்க. 2வது இப்போ இவங்க வந்து காசு இல்லைன்னு சொல்லிட்டா யாரால் காசு செலவு பண்ண முடியாது. குறைஞ்சபட்சம் 25லேருந்து 50 கோடி ரூபாய் செலவு பண்ணணும். இது கம்யூனிஸ்டுகளுக்கும் தெரியும், விடுதலை சிறுத்தைகளுக்கும் தெரியும், இஸ்லாமிய அமைப்புகளுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். 25லேருந்து 50 கோடி ரூபாய் ஒரு தொகுதி செலவு பண்ணணும். அப்போது இதுக்கு வந்து திமுக கூட்டணியில் இருந்தால் தான் நமக்கு காசு கொடுப்பாங்க. விஜய் கூட கூட்டணி போனால் யார் காசு கொடுப்பா? விஜய் செலவு பண்ணணும்னா முடியாது. நிச்சயமா. அல்லது சீமான் கூட போனால் முடியுமா? முடியாது. இப்போ யார் கூட அதிமுகட்ட போக முடியாது. அதனால் ஒரே வழி இங்கே தான். விஜய் நான் உங்களை கூட்டணிக்கு வாங்க, உங்களுக்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொன்ன பிறகு கூட ஏன் எல்லா கட்சியும் அங்கே போகலை? அவன் ஒன்றும் இல்லை, காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தான். திமுக கூட்டணியில் இருக்கிற பாதி பேருக்கு அங்கே போய் நின்று இருப்பாங்க. புரியுது. திமுக கூட்டணியில் இருக்கிற பாதி பேர் விஜய் கூட்டணியில் போய் நின்று இருப்பாங்க, காங்கிரஸ் தவிர்த்து. ஏன் சொன்னால் காசு தான் மெயின் இவங்களுக்கு. ஏன்னா இவங்க சீட்டு வாங்கிட்டு காசு நீ இல்லைன்னு சொன்னால் இவங்களால் என்ன பண்ணுவோம்? அப்போ இவங்க ஒவ்வொரு தேர்தலையும் இவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க. அப்போது அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, தயங்குறாங்க விஜய் கூட்டணியெல்லாம் போகிறது. குறிப்பாக சார் இப்போது இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான். இப்போ இந்த கூட்டணி கட்சிகளாக தேர்ந்து கொண்டே வருதுன்னா இப்போ நாம் தமிழ் மாதிரி கட்சிகளுக்கு எந்த அளவுக்கு லாபமாக அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா வரும் நினைக்கிறேன். இல்லை, லாபம் அதை மாத்திராப்பில் சீமானும் வந்து ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு விதமான பிரச்சாரத்தை முன்னெடுத்து அதை வந்து தனக்கு சாதகமான ஒரு அரசியலை, தனக்கு சாதகமான ஒரு புரிதலை உருவாக்க பார்க்குறாரு. ரொம்ப கஷ்டப்படுறாரு. நிச்சயம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வெற்றி பெறும் இல்லையா? நிச்சயமா அதேமாதிரி வெற்றி பெற தான் செய்வார் சார். பல்லர் கேள்விக்கு தெளிவாக இருக்கும். நேரத்துக்கு